3 years back, we started Veranda IAS residential start pannom, then we moved on online their mentorships, and then this year we're planning to start an offline. Getting a result in UPSC is ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுருக்கோம். 3-4 days பேக்கே ஐ மஸ்ட் ஹவ் அனௌன்ஸ்ட். பட் இன்னைக்கு why did we select அப்படின்னா, இன்னைக்கு காலையில தான் அலோகேஷன் came, and I'm very proud to say that Veranda IAS we have Abdullah Afrika as our first IAS officer. He ranked in 942, and so மொத்த தமிழ்நாட்டிலேருந்து UPSC எக்ஸாம்ல around 56 students clear பண்ணாங்க இந்த எக்ஸாம்ல, out of which 10 to 13 people must have got IAS. In 9 தான் எக்ஸாக்டா தெரியும் எத்தனை IAS எத்தனை அதர் சர்வீசஸ்னு. 10லேருந்து 13 பேர் IAS கிடைச்சிருக்கோம். அந்த 13 பேர்ல we have our student also this year. Presenting to you all proudly Veranda IAS first IAS officer Abdullah Afrika, all India rank 942. So ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் அப்துல் அஃப்ரித். எல்லாருக்கும் யூபிஎஸ்சி ஆரம்பிக்கிறதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கும். எனக்கு நம்ம நாட்டுக்காக சேவை பண்ணணும், நாட்டுக்காக உயிரை விடணும் அப்படிங்கிற 6th ஒரு சைல்டிஸ்டான ஒரு குழந்தை எப்படி நினைக்குமோ 6th படிக்கும்போது அப்படின்னு நினச்சிட்டு போய் ஒரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். அவரு தான் உன்னோட இந்த ஸ்பெஷல்லி ஏபிள்டு குவாலிட்டிக்கு நீங்கள் ஆர்மிக்கு போக முடியாது, பெட்டர் நீங்கள் சிவில் சர்வீஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் காலேஜ் போனேன். எம்ஏ எக்கனாமிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் படித்தேன். ஸோ அங்கேருந்து அப்புறம் என்னோட ஐஏஎஸ்க்கான அந்த படிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. இளஞ்செழியன் சார் தான் வரண்டா ஐஏஎஸ்லேருந்து என்னை பர்சனலாக மென்டரிங் பண்ணி இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும், ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஃபஸ்ட் அட்டம் தான் நான். ஸோ என்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் அவ்வளோ என்ன பொட்டென்ஷியலான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் 2-3 பேசிக்கான விஷயங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ப்ரிலிம்ஸ் டைம்லேருந்தே ஆரம்பிக்கணும். நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக மாறணும். மாறினீங்கன்னா இன்டர்வியூ உங்களை ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த டைம் உங்களை ஷேப் பண்ணி தான் உங்களை ஒரு ஆஃபீஸராக வெளியே விடும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் டைமே நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். மெயின்ஸில் நீங்கள் டீல் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் சரி, அது உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் உங்களோட நாலேஜை வைடன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆன்சரோட ஆஸ்பெக்டையும் நல்ல சரி ஊட்டும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் டைம்லேயே மெயின்ஸுக்கான அந்த 3 பேப்பர், ஃபஸ்ட்டு 3 பேப்பர் GS 1, 2, 3 3ஐயும் சேர்த்து படிச்சிடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா மெயின்ஸ் டைம் நமக்கு அந்த டைம் இருக்காது, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கோர் எதில் நீங்கள் அதிகமாக பண்ண முடியும்னா எஸ்ஏல பண்ண முடியும், எத்திக்ஸில் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஆப்ஷனலில் பண்ண முடியும். அதில் நீங்கள் உங்கள் அந்த 3 மாதத்தில் கவனம் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயின்ஸ் மார்க் அதிகமாகும். நீங்கள் இன்டர்வியூவுக்கு அதிகமாக கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா தமிழ் ஆப்ஷனல்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லாங்குவேஜ் உங்களுக்கு பெரிய பேரியராக இருக்காது. இன்டர்வியூ போகும்போது நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு அவங்க இங்கிலீஷ் நாலேஜ் தேவை கிடையாது. என்னோட சேர் பர்சன் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இன்டர்வியூ டைமு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன், உங்கள்கிட்ட பேச ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட பேசுங்க, லாங்குவேஜ் பேரியராக இருக்காது. உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணுங்கிற தேவை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மெயின்ஸ் தமிழ்லேயே எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும், இங்கிலீஷில் எழுதினா தான் அந்த இது அப்படிங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க நிறைய பேர், தமிழ் மீடியம்லேருந்து வரவங்க நிறைய பேர் எழுதணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் ஆசை என்னன்னா, நிறைய ஸ்பெஷல்லி ஏபிள்டு சைல்டு சிவில் சர்வீஸ் பற்றின அவேர்னஸ் அவங்க நிறைய பேர் சொசைட்டிக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா
ஹியூமனிட்டிலே இருக்கவங்களே மோஸ்ட் டிசர்விங் பர்சன் டு ஹெல்ப் சம்மன்னா வந்து அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு தான். ஏன்னா நாங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம், நாங்கள் திருப்பி கொடுக்கணும்ல. தேங்க்யூ. So, Malik Abdullah is meeting our Honorable Chief Minister as well. So, Nala made some time to meet us today. Veranda IAS, where your dream becomes reality.